இந்த செஃப் சிக்கனுடைய ஒவ்வொரு பார்ட்ஸையும் தனித்தனியா பிடிச்சி உடைக்கிறாரு. உடைச்சிட்டு உள்ள கையை விட்டு பிடிச்சி இழுப்பாரு பாருங்க. அப்படியே மீட்டு தனியா எலும்பு தனியா அழகா பிரிஞ்சு வந்துருது. அவர் பண்ணதை சுத்தி நின்றுட்டு இருந்த எல்லாருமே அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா இப்ப அந்த செஃப்புடைய பிளானே வேற. அவர் அந்த மீட்டை யூஸ் பண்ண போறதே கிடையாது. வெறும் அந்த சிக்கனுடைய எம்டி ஸ்கின்னை மட்டும் எடுத்து அதுக்குள்ள மிக்ஸ் பண்ண காணையும் அரோமேட்டிக் ஆயிலையும் ஊத்தி அதை அப்படியே ஒரு இலையில போட்டு சுருட்டுறாரு. அது மேல பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து நல்லா திக்கா கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடாய் எடுத்து அதுக்குள்ள நிறைய சால்ட் கொட்டுறாரு. இப்ப அந்த சால்ட் நல்லா ஹீட் ஆகி ரெட் கலர்ல மாறினதுக்கு அப்புறம் இப்ப அவர் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஐட்டத்தை எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள போட்டு அப்படியே புதைக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த சுத்தி நின்றுட்டு இருந்த ஆடியன்ஸ்லாம் என்ன இவரு இவ்வளவு சால்ட்டை கொட்டி வச்சிருக்காரு, எப்படியும் இவர் செய்ய போற டிஷ் நல்லா இருக்க போறது இல்ல, இவர் கன்ஃபார்ம் காம்படிஷன்ல தோக்க தான் போறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுசா ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய டிஷ் எல்லாம் சமைக்கக்கூடிய ஒரு மாடர்ன் செஃப் இருக்கிறாரு. அவருடைய நைஃபை 180 டிகிரி செல்சியஸ்ல நல்லா ஹீட் பண்ணி அந்த கத்தியை வச்சு ஒரு பறவையுடைய கல்லீரலை அழகா கட் பண்றாரு. அதுவும் பட்டர் ஸ்லைஸ் மாதிரி பர்ஃபெக்ட்டா கட் ஆகி கீழே விழுது. அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லா சுகர் எடுத்து அது ஒரு பேன்ல கொட்டி அது நல்லா கோல்டன் கேரமல் மாதிரி மாறுற அளவுக்கு பர்ஃபெக்ட்டா குக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்பூனை யூஸ் பண்ணியே பிளேட்ல சூப்பரா ஒரு டிசைனை போட்டு பைனாப்பிளை நல்லா மெலிசா கட் பண்ணி அதை பேஸ்ல வச்சுட்டு அது மேல அவர் சமைச்ச அந்த பொருளை வச்சு அதுக்கு மேல அந்த மெல்டான கேரமலை வச்சு இப்ப நல்லா ஹீட் பண்றாரு. அது அப்படியே அவர் செஞ்ச டிஷ்ஷோட நல்லா ஒட்டிக்குது. கடைசியா அது மேல ஒரு ஸ்கூப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்து வச்சு சூப்பரா பிரசன்டேஷன் பண்ணி கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு ஜட்ஜஸே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம வில்லேஜ் செஃப் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய கம்பி எடுத்து அவர் உப்புக்குள்ள புதைச்சு வச்சிருந்த அந்த டிஷ்ஷை குத்தி அப்படியே வெளியில எடுக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஆடியன்ஸ்லாம் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா அது பாக்குறதுக்கு அப்படியே கல்லு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்மால ஒரு கத்தி எடுத்து ஓங்கி அதுல ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. மேல ஒட்டிக்கிட்டு இருந்த மாவெல்லாம் அப்படியே உடஞ்சி கீழே விழுந்து உள்ள இருக்கிற டிஷ் அப்படியே சூப்பரா குக் ஆயிருக்கும். இப்ப அப்படியே அந்த ஸ்கின்னை பொறுமையா கட் பண்ணுவாரு பாருங்க. உள்ள இருக்கிற அந்த காணும் ஆயிலும் ரொம்ப அழகா குக் ஆகி வெளியில வரும். அதை பார்த்துட்டு சுத்தி நின்று இருந்த ஆடியன்ஸ்லாம் அவருக்கு செமையா கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜட்ஜஸுமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வாயடைச்சு போயிடுறாங்க.